நாட்டின் கல்வித்தரம் குறித்து கவலையளிக்கும் நிலையை தெரிவித்துள்ள உலக வங்கியின் அண்மைய அறிக்கையை அடுத்து கல்வித்துறையில் உடனடி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ரஃபிடா அசீஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மூங்கில் தளிர்களை வளைத்தல், அடித்தள திறன்களை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பிலான உலக வங்கி அறிக்கையில் மலேசிய மாணவர்கள் சராசரியாக 12.5 ஆண்டுகள் பள்ளியில் செலவழிக்கிறார்கள். ஆனால் 8.9 ஆண்டுகளுக்கு சமமான படிப்பை கற்றுக்கொள்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் வகுப்பு முடிவதற்குள் 42 விழுக்காடு மலேசிய மாணவர்கள் வாசிப்பு திறனை அடைவதில்லை. மலேசியா போன்று தனிநபர் வருமானம் கொண்ட நாடுகளில் 34 விழுக்காடு அளவில் மட்டுமே உள்ளது. இந்த நிலையால் 15 வயது மலேசிய மாணவர் ஒருவர் வாசித்தல், கணிதம், அறிவியல் ஆகியவற்றில் சிங்கப்பூர், சீனா, ஜப்பான், வியட்நாம் போன்ற நாடுகளை விட மிகவும் பின்தங்கியுள்ளனர் என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பிரச்சனைகளை தீர்க்க தவறினால் போட்டித்திறன் மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு போன்ற முக்கியமான அம்சங்களில் மலேசியா மிகவும் பின்தங்கிவிடும் என்று ரஃபிடா எச்சரித்துள்ளார். இன்றைய குழந்தைகள் எதிர்காலத்தின் தொழிலாளர் பலம். எனவே பொருளாதார மற்றும் சமூக பொருளாதார சூழலுக்கு தேவையான கல்வி, பயிற்சி மற்றும் திறன்களை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அதனால் நாட்டின் கல்விக் கொள்கைகள், உள்கட்டமைப்பு, பாட உள்ளடக்கம், ஆசிரியர் பயிற்சி மற்றும் அடைவுநிலை போன்ற பல்வேறு நிலைகளில் உடனடி சீர்திருத்தம் தேவை என்று அவர் வலியுறுத்தினார்.